ஹல்லேலூயா. புதிய மாதத்தில் உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 7 மாதங்களை காட்டிலும் புதிய மாதத்தில் விசேஷமாய் நம்மை ஆண்டவர் நடத்துவார். கடந்த 7 மாதங்களை காட்டிலும் விசேஷமாய் நடத்துவார். இதுவரையும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது அவரை கிருபையை பற்றிக் கொள்வோம். இப்பொழுது அவருடைய சமூகத்தை தேடுவோம். வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை நாம் தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதமும் தேவனுடைய வாக்குத்தத்தம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி பகுதி. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே பெத்லகேமில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். ஹல்லேலூயா. சாஸ்திரிகள்லாம் கூட கேட்டாங்க. ஹல்லேலூயா. கேட்கும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே என்று கேட்டார்கள், விசாரித்தார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் ராஜாதி ராஜாவாகும், கர்த்தாதி கர்த்தராகும், தேவாதி தேவனாகும் இந்த உலகத்தில் அவர் வந்தார். இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். எப்பொழுது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதும் நான் தனியாக இருக்கிறேன் நம்ம நினைக்கவே கூடாது. நாம் தனியாக பேசுகிறோம், தனியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் தனியாக தான் இருக்கிறோம், வீட்டில் கூட யாரும் இல்லை, நாம் பேசுறது யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம்முடைய சிந்தையிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்பது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பரிசேயரும் சதுசேயரும் அவருக்கு விரோதமாக சிந்திக்கையிலே ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். ஹல்லேலூயா. அப்படியானா நம்முடைய ஆண்டவர் காண்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார், நம் குடும்பத்தில் இருக்கிறார். நீ போகும்போது வரும்போதும் நடுவே முன்பாக சென்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகினால கடந்த 6 மாதத்தில் ஏதாவது தீங்கு ஏற்பட்டிருந்தா கூட ஆண்டவர் அதெல்லாம் என்ன சொல்லுவார், அந்த மாதத்தில் இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு உன்னை அணுகுவதில்லை, அந்த தீமையான காரியங்கள் உன்னை சேருவதில்லை. இனி நடந்தால் நன்மையானது நடக்கும். ஹல்லேலூயா. தீமையானது நடக்காது, நன்மையானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எப்போது யோசிக்கணும், நான் என் நடுவில் என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். எந்த காரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். இதை ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீங்கு நம்மோடு கூட இருந்தா எந்த தீங்கும் வராது. எந்த தீங்கும் வராதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 121 சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 121:7 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி
அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கவலைக்கு காப்பார். எல்லா தீங்குக்கும் சொல்லிட்டார். அல்லேலூயா. அதனால எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்து. அல்லேலூயா. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை கடந்த மாதிரி ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கலாம். கடந்த பாதையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், விளைவீடுகள், சுகவீடுகள் வந்திருந்தாலும் தேவனின் கர்த்தர் இந்த பாதத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ தீங்கை உனக்கு அணுகாதபடி நான் பாதுகாப்பேன். நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. உனக்கு எல்லா தீங்கும் உன்னை விலக்கி காத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை செய்யும் பொழுது உண்மையாகவே அவர் அநேக பாடுகள் பட்டார், அநேக நெருக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே அவர்கள் பாடுகள் அதிகம். எல்லாருக்கும் கர்த்தர் கூட நடந்தார். ஆண்டவர் ஒரு முறை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்தார். அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவருக்கு தைரியப்படுத்தும்படி ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஏன் சொன்னார், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ தைரியமா எடுத்து பிரசங்கி, என் வார்த்தையை சொல்லு என்று சொல்லி பலப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தீங்கு செய்யும்படி யார் நினைத்தாலும் ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார். நமக்கு தீங்கு செய்யும்படி யாராவது நினைத்தால் ஆண்டுடைய கண்கள் படபடக்கும். அவருடைய கண்ணிமைகள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் நம்மை பார்த்து, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆகினால தீங்கு செய்யும்படி ஒருவனும் ஒரு மேல் கை போடுவதில்லை. நாம் தைரியமா இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாத்தார். அதனால்தான் சிம்ரான் புத்தகத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாது, இனி தீங்கை பார்ப்பதில்லை, நன்மையானவைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 40:14, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள், எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்கள். என் பிராணனுக்கு தீங்கு செய்ய வருகிறவர்களும் எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்களும் பின்னிட்டு லட்சிய அடைவார்கள். அல்லேலூயா. லட்சிய அடைவார்கள் என்ன? வெட்கம் அடைவார்கள், நாணம் அடைவார்கள். அவர்கள் தான் பின்னிட்டு போவார்கள். நமக்கு தீங்கு செய்கிற தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோது விட மாட்டார். யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படியாக லாபான் தொடர்ந்து வருகிறான். மாமா வீட்டிலிருந்து அவருடைய ஆடுகளை எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொண்டு வந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆனால் அவளுக்கு தீங்கு செய்யும்படியாக லாபான் அவரோட சகோதரர்கள் வருகிறார்கள். ஆனால் அங்கே வழியில் ஆண்டவர் லாபானுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு நன்மையே என்று தீமை ஒன்று நீ ஒன்று செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், வழியிலேயே தடுத்து நிறுத்துறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பேர் தீங்கு செய்யலாம்னு நினைக்கிறாங்க. வழியிலே அவனுக்கு தடுத்து நிறுத்தி, அவங்க மனசோட பற்றி அவெல்லாம் செய்யக்கூடாது தடுத்து நிறுத்தி, தரிசனத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் தடுத்து நிறுத்தி தீங்கு செய்யாத பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது எத்தனையோ போராட்டங்கள் நமக்காக வானமண்டலில் அநேக யுத்தங்கள் நடக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாக பிசாசின் கிரியைகள் வானமண்டலில் கொள்ளாத ஆவிகளை தடுக்கும் போது நம்முடைய தெய்வ தூர் வைத்து அதெல்லாம் அடித்து நொறுக்குகிறார். அந்த பிசாசின் கிரியை அழித்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா.
அப்படியானால் இனி தீங்கை காணாத இருப்பார். அல்லேலூயா. லோத்து பார்க்கும்போது ஆதியாகமம் 19:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த தேசத்துக்கு கொண்டு வரும்போது சொல்றார், நீ ஓடிப்போ, பார்த்து மலைக்கு போ ஓடினா சொல்றா, அந்த மலைக்கு ஓடினா தீங்கு என்னை தொடரும். அதனால இந்த கற்களை தயவுபடுத்த அந்த பக்கத்தில் அந்த ஒரு ஓடிடுறாரு. சரி போ அப்படின்னு அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்படியானால் தீங்கு உன்னை தொடராததை பாதுகாத்து வயசாய கொஞ்சம் குடியிலேயே வயசானா விளைவேங்கள் இருக்கலாம், தீங்கு உன்னை அணுகாது. அல்லேலூயா. தீங்கு உன்னை நேரிடாதபடி காத்துக் கொள்வார். ஆயுசு நாடுகளை கூட்டி கொடுப்பார், உன்னை பலப்படுத்துவார், தாக்கிக் கொள்வார், ஏந்திக் கொள்வார். அல்லேலூயா. இனி தீங்கை காணாது என்ன நம் நடுவில் நம்முடைய ஆண்டவராகி கர்த்தர் ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா இருக்கிறார் சொன்னா, ராஜா மட்டுமா ஒரு உலகத்துக்கு பார்த்தா அவர் ராஜா வரான்னு சொன்னா அவங்களோடு கூட எத்தனை மந்திரிமார்கள், மினிஸ்டர்மார்கள், எத்தனை பேர் அவருக்கு சபார்டினேட் வந்து கொண்டிருப்பார்கள். உலகத்துல ராஜாதி ராஜாவை நம்ம நடுவில் இருக்கிறாருன்னு சொன்னா அவரோடு கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. ஆகியனால நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தீங்கை காணாத காத்துக் கொள்வார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாபேஸ் ஒரு விண்ணப்பத்தை பண்ணினார். யாபேஸ் 1 நாளாகவும் 4:10. யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக காரியங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாபேஸ் ஜெபிச்ச மாதிரி நம்ம ஜெபிச்சிருக்கோமா தெரியாது. எத்தனை காரியம் அவர் கேட்கிறாருன்னு பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விளக்கிறார். 4 காரியத்தை அங்கே கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தையும் கேட்கிறாரு. நீர் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, உமது கரம் என்னோடு கூட இருக்கணும், என் எல்லையை விசாரமாக்கும். அல்லேலூயா. நான் இருக்கிற எல்லையை விசாரமாக்கும், அது பெரிதாக்கி தாரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. தீங்கு என்ன நினைக்காதபடி காத்துக்கணும். நம்ம கேட்கறது தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணணும். டிவி நேரத்தில் டிவியில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட டிவியில் உட்காந்து போகிறதே தெரியாது. ஆறு வாய் தருதே சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம், தீர்க்காயசில கட்டளையிடும், எல்லா பிள்ளைகளும் நீக்கி போடும், பிள்ளைகளுக்கு நெருக்க கஷ்டங்களை எடுத்து போட்டு அந்த நல்வழியிலே நடத்த ஆண்டவரே. ஒருவேளை தவறான வழியில போனா கூட அதை சீர்படுத்த ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்கித்தாரு, இந்த வீடு எனக்கு போதல, இன்னும் பெரிதாக்கித்தாரு. ஆண்டவர் சமத்துல உங்க கரையனோடு கூட, குடும்பத்தோடு கூட, என் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. தீங்கு எங்களை என்னையும் பிள்ளைகளையும் துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காரணும். அல்லேலூயா. அப்படி உட்கார்ந்தாதான் ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு, அல்லேலூயா, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். கொஞ்ச நேரம்
நேரம் எடுக்கணும். நம்ம எதுக்கோ நேரம் கொடுப்போம். ஆண்டவருக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, போறோம் புகழ் பாதுகாத்து கொள்ளும், பத்திரமாய் கொண்டு வரோம், ஆமென் அடிபட்டு போயிடும். அல்லேலூயா. ஊருக்கு போனாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க. அது போகும்போது ஒரு ஷார்ட்டா ஜெபம் பண்ணுறது கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து வரணும். நாளைக்கு ஊருக்கு போறா, இன்னைக்கே உட்காரணும் ஒரு 4 மணி நேரம் அளவு. நாளைக்கு ஒரு காரியம் இல்லை, உன் பிள்ளைகளுடைய காரியத்துக்கு போய் பார்க்குற, ஒரு காலேஜ் விஷயமா போற, ஒரு திருவிழா கூட 1 மணி நேரம் ஒரு சமூகத்தில் தேவ சமூகத்தில் உட்காரு. அல்லேலூயா. அந்த காரியத்தில் எந்த ஒரு தீங்கு இடைப்படாமல் ஆண்டவர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. குடும்பங்கள் செழிக்கும், தழைக்கும், ஆசீர்வாதம். ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறாரு. அல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், வருகையிலும் போயிடணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. சுத்திகரிக்க வேண்டிய சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சின்ன சின்ன தவறுகள் உண்டாகலாம். அல்லேலூயா. யாரும் நீதிமான் கிடையாது ஆண்டவர் தவிர. சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாயில் வார்த்தையினாலே, நம்முடைய பார்க்கறதுனாலே, மற்ற காரியங்களை இச்சிக்கிறதுனாலே, அதெல்லாம் அந்த ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கணும். ஆண்டவரே இந்த பாவத்தில் ஆட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாங்கி ரெடியா தயாராயிருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். அந்த ரகசிய வருகையில நம்ம போயிடணும். ரகசிய வருகை முன்னாடி இருக்குது. அந்த நேரம் நெருங்கிடுச்சு. இது யாருக்கும் சொன்னாலும் தெரியாது. அது ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கிறது தான் அந்த விஷயம் தெரியும். ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டிருப்பான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வது கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரோடு பேசிதான் அப்ப எப்படி நம்மோடு அது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் உருவாடுகிறார் அவருக்கு தெரியும். அதனால நல் மனசாட்சியோட பரிசுத்தத்தோட நாள் கூட திருவிழாரான இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திருவிழத்தில் கூட தேவரோடு உறவாகி நல் மனசாட்சியோட சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் வளர்த்து உட்கொள்வோம். ஆசீர்வாதத்தை சொல்றது நம்ம தேவன் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாது, இனி நீ தீங்கை காணாது. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஆசீர்வாதத்தை நம் கண்களை கூடிய ஆண்டவரை பார்ப்போம். பரலோக பிதாவே உம்முடைய கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய கோடி ஸ்தோத்திரம். தேற்றல்வானாகிய பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலன் கொடுத்து 8வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தை காணும்படியாக உடைய ஆலயத்தில் நிற்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டினே. அதுக்கு நாங்கள் என்ன பரிசு என்ன ஆண்டவரே நாங்கள் பிரயாணத்தில் செய்யக்கூடிய ஆண்டவரே எங்கள் வாழாதெல்லாமை போன முடியும். சோதரம் 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 என்று சொல்லிக் கொண்டதாலும் அதற்கு ஒன்றும் மிகையாகாது ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட 8வது மாதத்தில் இந்த வருஷத்தில் கூடாது நீங்கப்பா. இந்த மாதத்துக்கு கணக்கெடுக்கல இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்கிறது எங்களுக்கு புதிய வருஷத்தோடு காண. அப்படியா எங்களை ஆயுசு நாட்டிலே கூட்டி கொடுத்து எங்களை கொண்டு வந்து சேர்த்து தாய்க்காக சோதரம். இந்த மாத நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தபடி செப்டம்பர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தீர்கள். இந்த வாக்குத்தத்தின்படி எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். எங்கள் அணுகாதபடி எங்களை சட்டை மருளை மூடி மறைத்து கூடார மறுகளை ஒழிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாமே சம்பூர்ணமாய் சதிக்கும் அவருடைய மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறைகள்லாம் நிறைவாக்கும். வருஷத்தினுடைய கருத்தரை கொடுக்கிறேன், வருஷத்தினுடைய கருத்தரை கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீரா ஆண்டவரே. இப்பொழுது பார்க்கணும் பலாயிரம் மடங்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் பெருகும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கும். நாளை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுடைய ஆசை துதி கனம் மகிமை மேன்மை புகழ்ச்சி வல்லமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறதா. நாத்துமாவே கர்த்தரை
பிதாவாகியவருடைய பரிசுத்தாவியாருடைய இன்றும் என்று சதா காலங்களில் தங்கி